சாகுறப்போ நாமெல்லாம் நிம்மதியா போய் சேரணும்னு தான் நினைச்சிட்டு இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா சாகுறப்போ ஒரு உயிர் எவ்வளவு அவல நிலையை சந்திச்சு எவ்வளவு புண்படுத்தி அந்த உயிரை கொன்றுக்கானு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அத்தகைய கொடூர கொலையை செய்த இந்த காவல்துறையினரை அந்த காவல்துறையினர் உடைய மனைவிகள் கதறாங்க. இன்னைக்கு தர்ணா போராட்டம் அந்த போராட்டங்கிறாங்க. ஏம்மா நல்லா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாக்க நீங்க எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பீங்க. உங்க குடும்பம் நடுத்தருவுல நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்களே, ஏறத்தாழ 29 ஆண்டு காலமா அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்ச அந்த உயிரை அசால்ட்டா உங்க புருஷன்மார்கள் எடுத்துட்டாங்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த தாயோடைய மனக்குமுறலுக்கு நீங்க ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருக்கீங்க, உங்க குழந்தைக்கு ஒரு தாய் தகப்பன் வேணும்னு சொல்லி நீங்க கதறீங்களே, அவன் சின்ன வயசுலயே அந்த மனுஷன் தன்னுடைய தந்தையை இழந்துட்டான். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய தாய்க்காகவும் தம்பிக்காகவும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய இப்படி சிதைச்சிட்டாங்களே உங்க புருஷன்மார்கள், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்களும் ஒரு தாய் தானே. இந்த கேஸ் இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா சிட்டிசன் படத்துல வந்த மாதிரி கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான், முதல் தொடக்கமா இந்த வழக்க நீதியரசர் அவர்களே நீங்கள் இந்த சரியான முறையில செஞ்சா மட்டும்தான் அடுத்து இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கு எதுவுமே நடக்காத அளவுக்கு மாற்றம் கண்டிப்பா வரும்.